Hello friends, welcome to Kongu Foodies. இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சிரலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேங்க. இது ஒரு 200 கிராம் அளவு வரும். நம்ம எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்ல 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. இது ரெண்டையும் 2-3 டைம் வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சுடுதண்ணில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாங்க. இப்போ அரிசி பருப்பு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இதை ஒரு குக்கரில் போட்டுடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தண்ணி நான் 5/4 டம்ளர் ஊற்றுறேங்க. ஒரு டம்ளருக்கு 3 டம்ளருங்கிற அளவில் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1.25 டம்ளர் போட்டிருக்கோம். அதுக்கு நான் 5/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் விட்டுறலாங்க. இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு பெரிய ப்ரெஷர் பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 20லேருந்து 25 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால நான் முழுசாக போட்டேங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மேரக்காய், சின்னதாக ஒரு பீஸ் கேரட், ஒரு 10 பீன்ஸ், 2 கத்திரிக்காய், 10 அவரைக்காய், சின்னதாக ஒரு கிழங்கு, எல்லா காயுமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 3 தக்காளி போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம விருப்பப்பட்ட எந்த காய் வேணாலுமே சேர்த்திக்கலாங்க. பூசணிக்காய், முருங்கைக்காய் எது வேணாலுமே சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. நம்ம கடையில் வாங்கின யூஷுவல் சாம்பார் தூள் தான். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வேக விட்டுறலாங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்திடலாம். நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வேக விட்டுறலாங்க. இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கணும். அரிசியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த குக்கரில் காய் வச்சுருந்தோம், அதுவும் விசில் வந்துடுச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ கேஸை ஆன் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை இதில் சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இருந்தால் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வறுத்துடலாங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும்னா இதை சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக வெறும் நெய் கூட நம்ம கடைசியாக சாம்பார் சாதத்தில் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு நெய்யோடு நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாம்பார் சாதம் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.